السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தையாகும். முன்மாதிரியில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி. காரியங்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிது பிதா உண்டாக்குவது. எனவே இவை அனைத்தும் பிதா ஆகும். பிதா வழிகேடு ஆகும். வழிகேடு நாம் அனைவரையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு நான் எடுத்த தலைப்பு வந்து அரிசின் கீழ் இருப்பவர்கள் 7 பேர். அல்லாஹ் என்ன சொல்றான்னா மறுமை நாள் பற்றி சொல்றான். ஸ்டார்டிங்ல மறுமை நாள்ங்கிறது ரொம்ப கடுமையான நாள். அதனால மனிதனோட புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியால கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையான நாள். அதனால சூரியன் பக்கத்துல இருக்கும், நம்ம தலைக்கு ரொம்ப பக்கத்துல. அப்ப மனிதர்கள் நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களுக்குமே அவங்களோட வேர்வையாலே மூணு வைப்பாங்க. இப்ப நம்ம இந்த காலத்துல பாக்குறோம், சூரியன் பல கோடி மைல் தூரத்துல இருக்கு. அப்படியே நம்ம வீட்டுல இருந்து என்ன செய்யறோம், கரெக்டா ஏசி ஆன் பண்ணிப்போம். ஏசி ஆன் பண்ணாதான் மற்ற வேலையை, ஏசி ஆன் பண்ணா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படிதான் இருக்காங்க இந்த காலத்துல. ஆனா அந்த மறுமை நாள்ல சூரியன் தலைக்கு பக்கத்துல கொண்டு வரும். அல்லாஹ் சொல்றான், இது இந்த 7 பேர்களை தவிர அல்லாஹ் வேற யாருக்குமே அவனோட அரிசி நிலை கொடுக்கவே மாட்டான். இந்த 7 பேர் யாருன்னு சொல்லி இந்த காலேஜில் பார்ப்போம். முதல்ல என்னன்னா இமாமுன் ஆதில் நீதிமிக்க ஆட்சியாளர். இன்னைக்கு ஒரு அரசர் என்ன என்றான்னா ஒரு அலுவலர், மேலாளர், அதுக்கு ஒரு மேற்பாளர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்திலையும் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராஜாக்கான ஒரு இது இருக்கு. இது யாருன்னா குடும்ப தலைவர். கண்டிப்பா சொல்றோம், எந்த குடும்பத்திலையுமே வந்து குடும்ப தலைவர் இல்லாம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அந்த குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும்னா கரெக்டா நீதியில இருக்கணும். ஒய்ஃபோ சரி, அவங்க பசங்களும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, இந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்களும் தப்பு செஞ்சா கரெக்டா நீதி பிடிப்பாரு. அவங்க எந்த சின்ன தப்பா இருந்தாலும் சரி, பெரிய தப்பா இருந்தாலும் சரி, தப்பு தான். நீ பண்ண தப்பு, இதெல்லாம் தப்பு, இது கரெக்டு, நான் வந்து அதை திருத்திக்கிறேன், இந்த தப்புல இருந்து நீ விலகி வந்துக்கோன்னு சொல்லி தப்புல இருந்து திருத்துவாங்க. ஆனால் இந்த காலத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு வந்து எல்லா அட்வான்டேஜுமே கிடைச்சிச்சுன்னா அவன் என்ன நினைப்பான்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிச்சுல, நான் என்னத்தினாலும் நம்புறேன், எனக்கு அதுக்கான அதிகாரம்லாம் இருக்கு, என்கிட்ட கேள்வி கேட்கலான்னு சொல்லி இந்த மாதிரி தான் மனிதர்கள் வந்து அவங்க அதிகாரம் கிடைச்சிருக்க கெத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ் நம்ம எந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி நினச்சிருக்கோமா, அல்லாஹ் நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்கான், அல்லாவுக்காக நம்ம பயந்து நடக்கணும்னு சொல்லி என்னைக்காவது மனிதர்கள் இந்த மாதிரி இருந்திருக்கோமா? ஒருவேளை ஒரு மனிதர் நீதியில கரெக்டா இருந்து அல்லாஹ் சொன்னபடி இருந்தாருன்னா அல்லாஹ் நினைந்தால் அவருக்கு நல்லா அவரோட அரிசிகளை கொடுப்பான். ரெண்டாவது என்னன்னா ஈமான் கொண்ட இளைஞன். அல்லாஹ் என்ன சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலையா பில் ஹக்கி இன்னஹும் ஃபித்னத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் என்ன சொல்றான்னா ஒரு இளைஞன் இருக்கான், இந்த மொபைல் கால சமூகத்தை வந்து விலகி இருப்பான். மொபைல் பார்க்க மாட்டான், ஃபோன் பார்க்க மாட்டான், டேப் எதுவுமே இந்த காலத்தில் இருக்க இதெல்லாம் பார்க்க மாட்டான். கரெக்டாக தொழுகையில் கரெக்டாக இருப்பான். அவன் எந்த கெட்ட விஷயத்துக்கும் போக மாட்டான், ஒன்லி நன்மையான காரியங்களுக்கு போவான். இப்போ ஒரு எக்ஸாம் நம்ம சொல்கிறான், கரெக்டாக இப்போ வந்து அசர்பாங்க சொல்கிறாங்க, அசர்பாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் பள்ளியில் கரெக்டாக குரான் ஓதிட்டு இருப்பான், என்ன ஏதாவது நன்மையான காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பான் பள்ளியில். ஆனால் இந்த காலத்தில் வந்து இளைஞர்கள் சொன்னாலே எப்படி இருக்குன்னா கெட்ட வழியில தான் போகிறாங்க. நல்ல வழிக்கு கூப்பிட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கெட்ட வழியில தான் இந்த கால இளைஞர்கள் வந்து அதிகமாக போறாங்க. மூணாவது அல்ல யாரை போய் சொல்றாங்கன்னா பள்ளிவாசலோட தொடர் இருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் கொடுக்கணும், ஒரு மனிதர் அவரோட ஆஃபீஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா பாங்க் சொல்றாங்க. ஆனால் இந்த கால மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா பாங்க் சொன்னாலுமே அவங்களுக்கு தொழிலை விட வேலை தான் முக்கியம், காசு தான் முக்கியம். ஆனால் அல்லாஹ் சொல்ற மனிதர் எப்படி இருப்பான்னா பாங்க் சொல்லிட்டாங்க, நம்ம கரெக்டாக படியில் போகணும், வேலையில் இருந்தாலுமே சரி அவளுக்கு நம்ம தொழுகணும், அந்த ஒரு இதுக்கு மனசில் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ பாங்க் சொல்லிட்டாங்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண முடியாது, நமக்கு முழு நன்மை கிடைக்காது, அந்த மாதிரி அவளோட மனசில் ஊசலாக ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம தொழுவ போகணும்னு.
அவருக்கு வேலையை விட தொழுகாத ரொம்ப முக்கியம். நம்ம என்னைக்கு இந்த மாதிரி வச்சுருக்கோமா, நம்மளுக்கு வேலையை விட தொழுதான் முக்கியம். ஒரு 5 நிமிஷம் தொழுகைக்கு ஒதுக்கி வச்சுட்டு தொழுதுட்டு வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி என்னைக்கா இந்த மாதிரி வச்சுருக்கோமா? இந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த மாதிரி உலகத்தில் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மனிதர் அல்லாஹ் சொன்னபடி நடந்தாருன்னா அவருக்கும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் வந்து அவருக்கு அரிசிமதி விளையாட கொடுக்குறான். 4வது அல்ல யாருன்னு சொல்றாங்கன்னா அல்லாஹ்க்காக உருவாக்கப்பட்ட நட்பு. என்னன்னா இன்னமல் முஃமினூன யஹ்பத வாஸ்லியு பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லா லஅல்லஹும் துர்ஹமூன். அந்த நட்பு எப்படி இருக்குன்னா, 2 நண்பர்கள் இருப்பாங்க, நன்மையான காரியங்களுக்குன்னே இருப்பாங்க, கெட்ட விஷயத்துக்கு ரொம்ப விலகிடுவாங்க, கெட்ட விஷயமே அவங்க பண்ணவே மாட்டாங்க. அப்போ 2 மனிதர்கள் தொழிலில் கரெக்டாக இருப்பாங்க, ஜக்காத் பண்ணுறது கரெக்டாக இருப்பாங்க, தர்மத்தில் கரெக்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி நன்மையான விஷயங்களெல்லாம் அவங்க ஈடுபடுவாங்க. இந்த காலத்துல வந்து நம்ம நட்புன்னு சொன்னாலே நட்புனா எப்படி வருதுன்னா பொறாமைனா செல்ஃபிஷ்னஸ். எப்படி நினைப்பாங்க நட்புன்னா, நான் அவனோட நல்லா வந்துடணும், அவன் என்னோட கீழே இருக்கணும், நான் அவனோட கீழே வந்துடக்கூடாது, அந்த மாதிரி இந்த கால மனிதர்கள் நினைக்கிறாங்க. அந்த அல்லாஹ் சொன்ன நட்பு எப்படி இருக்கும்னா, ஒரு காலத்தில் பீரியட கட்ட வந்துச்சு, அவன் 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இந்த கால நட்பு எப்படி இருக்குன்னா, இல்லை என் என்ன நடந்தாலும் சரி, என் நண்பனுக்காக நான் தொழுவாம இருப்பேன், என் நண்பனுக்காக எதுனாலும் செய்வேன், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்க்காக வந்து இந்த காலத்தில் அல்லாஹ்க்காக நட்பு நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த காலத்தில் நட்புனாலே கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கு. 5வது அல்ல யாரும் சொல்றாங்கன்னா, பாவத்திற்கு அழைக்கும் போது அல்லாவே அஞ்சியவர். இந்த காலத்தில் பாவங்கள்னாலே எப்படி இருக்குன்னா ரகசியமாக தான் இருக்கு. எதனாலும் இருக்கட்டும், ராபிங்கா இருக்கட்டும், கொலை பண்றது எதனாலும் இருக்கட்டும், பாவங்களை ரொம்ப ரகசியமா செய்யறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ஒரு மனிதன் மொபைல் ஷாப்புக்கு போறான், என்ன எண்ணத்தோட போறான், நம்ம வந்து ஒரு 5-6 மொபைல் திருடி வரணும் வந்து எண்ணத்தோட போறான். பார்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லாம வெறும் கையோட வரான். அவன் நண்பன் கேட்குறான், நம்ம இந்த மாதிரி பிளான்லாம் போட்டுட்டு போனாங்க, எதுவுமே இல்லாம எதுக்கு வந்துருக்கேன்னு கேட்டா அந்த திருடன் என்ன சொல்லுவான், அந்த கடையில வந்து CCTV கேமரா எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க, 360 டிகிரியில எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இப்போ நான் திருடனா அந்த ஸ்டாப் பண்ண கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாருமே உனக்கு காமிப்பான், எல்லாம் போலீஸ் உடனே சொல்லி கொடுப்பான். அப்போ அதுதானே எனக்கு அவமானம். அந்த மாதிரி தான் மனிதன் நினைக்கிறான். என்னைக்காவது மனிதன் இந்த மாதிரி நினைச்சிருக்கானா? இல்லடா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், இந்த தப்பு நான் செஞ்சா அல்லாஹ் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கொடுப்பான், ஒன்று இந்த உலகத்தில் கொடுப்பான், இல்லை மறுமையில கொடுப்பான்னு சொல்லி என்னைக்காவது மனிதர்கள் இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி யோசிச்சிருக்கோமா? ஒருவேளை இந்த மனிதன் தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்புல இருந்து விளைய வந்தானா அல்லாஹ் நடுனா அவனுக்கும் ஆசிரியர்கள் கொடுக்குறான். 6வது அல்ல யாருன்னு சொல்றாங்கன்னா, தர்மம் பண்ணும்போது ரகசியமா பண்ணியாரு. அல்ல என்ன சொன்னா, தர்மத்தில் சிறந்த தர்மம் வந்து ரகசியமா பண்ற தர்மம், யாருக்குமே தெரியாத தர்மம், எப்படி பண்ணாங்கன்னே தெரியாத அளவுக்கு தர்மம் பண்றது. இந்த காலத்துல நம்ம வந்து தர்மம் பண்றாலே எப்படி இருக்குன்னு சொன்னா, சோசியல் மீடியால தான் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கும் போது மனிதர் வந்து இந்த பாருங்க இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல நல்லா தர்மம் பண்றாங்களேன்னு. ஆனால் அவங்களுக்கும் அல்லாவுக்கும் தெரியும் உண்மையிலே தர்மம் பண்றாங்களா, இல்லைன்னா வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த மாதிரி தர்மம் பண்றாங்கன்னு அவங்களுக்கும் அல்லாவுக்கும் தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்ல தர்மம் எப்படி இருக்குன்னா, சோசியல் மீடியாலேயும் சரி, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் சரி, எந்த இதுலையுமே அவங்க வர மாட்டாங்க. ஒரு மனிதரை ஒரு குடும்பம் கஷ்டப்படுறதை பார்த்து எப்படி தர்மம் பண்ணாங்கன்னே தெரியாத அளவுக்கு ரொம்பவே ரகசியமா பண்ணுவாங்க. இந்த தர்மத்தை அல்லாஹ் வந்து ரொம்பவே சிறந்த தர்மம்ங்கிறான். ஒரு மனிதர் இந்த மாதிரி அல்லாஹ் சொன்னபடி இந்த இதே கரெக்டா இருந்தாருன்னா அல்லாஹ் நடுனா அவருக்கும் ஆசிரியர்கள் கொடுக்குறான். 7வது அல்ல யாருன்னு சொல்றான்னா, தனிமையில இருந்தபோது அல்லாஹ்வை நினைத்து அழுதவர். இந்த காலத்துல வந்து நம்ம இளைஞர்கள் வந்து வீட தண்ணி வந்துட்டு போனாலே அவங்க என்ன செய்வாங்கன்னா, டிவி இருந்தா டிவி பார்ப்பாங்க, மொபைல் இருந்தா மொபைல் பார்ப்பாங்க, அதுதான். ஆனா இந்த காலத்துல இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி மொபைல் போன் அந்த இதுல இருந்தா அதுவே முழுகிடுவாங்க. நம்ம தனிமையில இருக்கவங்க நன்மையான காரியங்கள் செய்யணும் இந்த மாதிரி மைண்ட்லயே வராது அவங்களுக்கு. ஒரு சில முதுமையான ஆட்கள் இருக்காங்க, வயதானவங்க, அவங்க தனிமையில இருக்கவங்க திக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அது நல்ல விஷயம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதர் தனிமையில இருக்கும்போது கூட அல்லாஹ்வை நினைத்தும் மறுமை நாளை நினைத்தும் அல்லாட்ட பாவம் பண்ணிட்டு கேட்பாங்க, அல்லாஹ் நான் முன்னாடி செஞ்ச பாவங்களே நான் மன்னிச்சு விட்டுரு, இனிமேல் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அல்லாட்ட கையேந்து அழுவாங்க. ஆனா இந்த காலத்துல இந்த மாதிரி மனிதர்களே பார்க்கவே முடியாது, ரொம்பவே கஷ்டம். தனிமையில் விட்டுட்டு போனா இளைஞர்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப இருந்து ஒரு முடிவு எடுப்போம், நீதியில கரெக்டா இருப்போம், தொழுகையில கரெக்டா இருப்போம், தொழுகையில நம்ம கரெக்டா தொழுவு போயிருக்க மாட்டேங்குது, நண்பர்கள் கூட சேர்ந்தா நல்ல நண்பர்கள் கூட செய்வோம், பாவத்துல இருந்து விலகி இருப்போம், தர்மம் பண்றாங்க ரகசியமா பண்ணுவோம். அதுக்கப்புறம் தனிமையில இருக்கும்போது அல்லாஹ்வை நினைத்தும் அருமை நாளை நினைத்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோம். இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுக்குமாறு கூறி அந்த உதவி தெரியசெய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி